ஒரு ஊர்ல பேசிட்டு சென்னைக்கு வர்றதுக்கு 60 ஆஃபீஸர் முன்னால போறேன். போய் பிளாட்பாரத்தில் நடந்துக்கிறேன். ஒரு ஆள் டிஷர்ட்டோட ஒரு செல்போன் சார் முடிச்சணும். உங்க ஃபேன் சார், நான் உங்களை யூடியூப்ல பார்த்துக்கிறேன், பார்க்கிறேன். அஜித் கூட நினைச்சிட்டீங்க, நீங்க பெரிய ஆள்கள் எல்லாம் சொன்னாரு பிளாட்பாரத்துலயே. என்ன ட்ரெயின் தெரியாம ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் சார். அதிர்வு இன்னும் இருக்கு, கவலையே விடாதீங்க. அந்த ட்ரெயின்ல நீங்களும் நானும் ஒன்னா போவோம், வாங்க நம்ம ஆபீஸ்க்கு வாங்கினாரு. ரயில்வே ஸ்டேஷன் காரணத்தில் என்ன ஆபீஸ்ன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கூப்பிடுறாரு சார். உங்களுக்கு தெரியல, பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன். அந்த எஸ்ஐயா வாங்க சார். அதாவது வாழ்க்கையிலேயே நம்ம கால் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடம் அது. வேற வழியில மாட்டிக்கினேன், உள்ள போனேன். சாதாரணமாகவே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் சூப்பர், சுத்தம். ஒரே ஒரு பெஞ்சு. நம்ம யூனிஃபார்ம் மாத்தின உள்ள போட்டான். திரும்பி பார்க்கற பெஞ்சு போனதுல இன்னொரு பையன் உட்காந்துக்கிறான், நுண்ணி கட்டிட்டு. நானும் உட்கார்ந்தேன். அவன் என்னை பார்த்து சிரிச்சான், நான் அவனை பார்த்து சிரிச்சேன். என்ன கேஸுன்னு கேட்டான். நான் அவனை கேட்டேன், நீ என்ன கேஸு? தண்டவாளம் தாண்டி புச்சுன்னு வந்துட்டாங்க சார் அப்படின்னா. அவன் தண்டவாளம் தாண்டிக்கிறான், அது தப்பு இல்லை, அதனால புச்சுன்னு வந்துட்டாங்க. நீ அப்படின்னா, நான் பிளாட்பாரத்தில் இருந்தா புச்சுன்னு வந்துட்டாங்க. நான் பிளாட்பாரத்தில் இருந்தா பிடிக்கிறாங்க. அவன் அதுக்குள்ள நம்ம வந்துட்டாரு, யாரு எஸ்சி வந்து அந்த பையனை பார்த்துட்டா, இனிமேல் தண்டவாளம் தாண்ட கூடாது போ சொன்ன உடனேங்க அவன் கிடுக்குன்னு என்கிட்ட வந்து, சார் இது நல்ல போலீஸ் சார், நீ கூட உண்மையை விட்டுக்கோ, துட்டு வாங்காம விட்டுருவான்னு போயிட்டான். இது நடுவில் என்ன ஆயிடுச்சுங்க, எஸ்ஐ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி 4 கான்ஸ்டபிள் எஸ்ஐ என்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கின்னு, எஸ்ஐ என் சார் பேக் எடுத்துக்கோ, என் பேக்கை ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துட்டாரு. ட்ரெயின் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஏசி இன்ஜின் கிட்ட இருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஏசிக்கு நடக்கிறோம். அந்த வெளிச்சத்துல எஸ்ஐ நானு சுத்துற 4 கான்ஸ்டபிள், ஸ்டேஷனே வேடிக்கை பார்க்குது. அதோட கூத்து என்னன்னா, உங்களுக்கு தெரியல, அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஏசிக்கு பக்கத்துல தான் இருக்கும். அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற ஒரு அம்மா என்னை பார்த்துட்டு சொல்லிட்டு சத்தமா, இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியாது, அது என்ன பிடிச்சிட்டு போனாங்கன்னு வச்சுக்கிட்டு சார்.